நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவைகளில் எப்பொழுதும் நீர் உண்மையுள்ளவராகவே இருந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எரேமியா தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் அவரிடத்தில் பேசின போது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதா குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதா குடும்பத்தாருக்கும் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறாரே என்று இருக்கிறீர்களோ? இல்லை, தக்க சமயத்திலே பதில் தர வல்லவர். தம்முடைய வார்த்தையால் அவர் கிரியைகளை நடப்பிக்க வல்லவர். நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே நாங்களுமே உயர்த்துகிறோம்ப்பா. மேரா ஹாஷேதாரா லஹாந்தேரே லேரே ஷியாதாரா லஹாதேரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவை ஆராதிப்பே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவை ஆராதிப்பே. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சிங்காசனத்தில், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவை ஆராதிப்பே. உங்க சத்தம் கேட்கணும். கமான். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவை ஆராதிப்பே. பரிசுத்தர் என்று புகழனும், பாத்திரர் என்று போற்றணும். பாத்திரர் என்று போற்றனும். சொல்லுங்க, பரிசுத்தர் என்று புகழனும். கமான். பரிசுத்தர் என்று புகழனும், பாத்திரர் என்று போற்றனும். நீங்க சொல்லுங்க, பரிசுத்தர் என்று புகழனும். கமான். பரிசுத்தர் என்று புகழனும், பாத்திரர் என்று போற்றனும். பாத்திரர் என்று போற்றனும். இன்னொரு பேச. பரிசுத்தர் என்று புகழனும், பாத்திரர் என்று போற்றனும். பரிசுத்தரே, நீர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. பரிசுத்தரே, நீர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. பரிசுத்தரே, நீர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. உயர்த்துவோமா? பரிசுத்தர், பரிசுத்தரே. ரேகேலா ஷேதாரா லாதாரானா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவை ஆராதிப்பே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவை ஆராதிப்பே. நீங்க சொல்லுங்களேன். சிங்காசனத்தில், சிங்காசனம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவை ஆராதிப்பே. பரிசுத்தர் என்று புகழனும், பரிசுத்தர் என்று புகழனும். பாத்திரர், பாத்திரர் என்று போற்றனும். ஓ
பரிசுத்தர் என்று புகழனும் உம்மையே பாத்திரர் என்று போற்றனும். திரும்ப சொல்லுங்க, பரிசுத்தர் என்று உம்மை புகழ வேண்டும். பரிசுத்தர் என்று புகழனும் பாத்திரர் என்று போற்றனும். பரிசுத்தர் என்று புகழனும் பாத்திரர் பாத்திரர் என்று போற்றனும். பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. சபையை சேர்ந்து பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவை ஆராதிப்பே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவை ஆராதிப்பே. பரிசுத்தர் என்று பரிசுத்தர் என்று புகழனும் பாத்திரர் என்று போற்றனும். பரிசுத்தர் என்று புகழனும் உம்மை உம்மை பாத்திரர் என்று போற்றனும். பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. சொல்லுங்க, நீர் பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர். ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. அல்பாவும் நீ ஒமேகாவும் நீ, என் வாழ்வின் நம்பிக்கையும் நீ. அல்பாவும் நீ ஒமேகாவும் நீ, என் வாழ்வின் நம்பிக்கையும் நீ. சொல்லுங்க, ஆல்பா ஆல்பாவும் நீ ஒமேகாவும் நீ, என் வாழ்வின் நம்பிக்கையும் நீ. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று புகழனும் உம்மை பாத்திரர் என்று போற்றனும். பரிசுத்தர் என்று புகழனும் இயேசுவே பாத்திரர் என்று போற்றனும். பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே, பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே. பரிசுத்தரே நீர்
பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர். உங்க சத்தம் கேட்கட்டும், நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்ல, பரிசுத்தரே பரிசுத்தர். உலகத்தையும் கரங்களிலே தாங்குகிறீ ஸ்தோத்திரம். உங்க சத்தம், மொத்த உலகத்தையும் கரங்களை மூடி உன் வார்த்தை, வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, பாத்திரரே 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 பாத்திரரே. காண்கின்ற எல்லாம் ஓர் நாள் கரைந்து போகும், தொடுகின்ற எல்லாம் ஓர் நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் தொடுகின்ற எல்லாம் ஓர் நாள் தொலைந்து போகும். என் ஆசை நீங்கப்பா, தீவ நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, சரிங்க என் தெய்வ நீங்கப்பா, எங்க சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து. எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லப்பா. நல்லா கரங்களை தட்டி பாடுங்க, கமான். உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லை, யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எங்க ஆசையெல்லாம், என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து. உலகத்தின் செல்வம் எல்லாம் நீலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நீலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. திரும்ப சொல்வீங்களா? உலகத்தின் செல்வம் எல்லாம் நீலையாய் நிற்கும், அழியாத செல்வம் நீரே. அப்பாவை பார்த்து நேசத்தோடு சொல்லுங்க, உலகத்து
செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? அழியாத செல்வம் நீரே போதும் இயேசு. என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொந்த ஆசை எங்கள் தேவை, எங்கள் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா. வாயை திறந்து சொல்லுங்களேன், உங்க வாய்களை திறந்து. நீர் மாத்திரம் எங்களுக்காக உள்ளீர். உண்மையை நாங்கள் நம்பியிருக்கிறோம், உண்மையை நாங்கள் சார்ந்திருக்கிறோம், உண்மையை நாங்கள் உறுதியாய் பற்றி இருக்கிறோம். எங்கள் தேவ நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, ஆசை நீங்கப்பா. என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? அழியாத செல்வம் நீரே போதும் இயேசு. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? அழியாத செல்வம் நீரே போதும் இயேசு. சொல்லுங்க, காண்கின்ற எல்லாம் ஓர் நாள் கரைந்து போகுமே. தொடுகின்ற எல்லாம் ஓர் நாள் தொலைந்து போகும். காண்கின்ற எல்லாம் கரைந்து போகுமே. தொடுகின்ற எல்லாம் ஓர் நாள் தொலைந்து போகும். ஆசை, என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, எங்க சொந்தம் நீங்கப்பா, என் சொந்த Thank you, Pa. Thank you, Pa. Thank you, Raja. Umay uyartıgırım, umay uyartıgırım, umay uyartıgırım. Yeah, Asa, yeah, Deva. Rida la 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 la, shige la 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 andre. எங்கள் நம்பிக்கையே பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே. சொல்லுங்க, பரிசுத்தரே, 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 எழுந்தருளுமே. மகிமைக்கு பாத்திரரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். கிருபையா எங்களை நிரப்புகிறவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்மை போல தெய்வம் இந்த பூமியில் எங்கிலும் இல்லை. வானங்களை ஞானமாய் உண்டாக்கின சர்வ வல்லமையில் ஒரு வார்த்தையால் எல்லாவற்றையும் படைத்தவர். ஓ, அற்பமாகிய மனுஷர்களாக எங்களை விசாரித்தறிய நாங்கள் ஏமாத்துறோம். எங்களை படுகொலியிலிருந்து தூக்கி நிறுத்தினீரே, குனிந்து தூக்கினீரே. பெரியவன
பெரியவனா நீரே. நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதான். வேற யாருமே நாங்க நம்பல, உண்மையை நம்புகிறோம். கேராளா ஷகேதரன் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதான். சொல்லுங்க, தூயவர் தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புவீராக, வல்லமையினால் நிரப்புவீராக. உம்மையே முழுவதுமாய் நாங்கள் நம்பியிருக்கிறோம். முடிந்தவர்கள் எழுமை நின்று பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும் சொல்லு. நீர் எங்களை நிரப்புவீராக, நீ நிரப்புவீராக. உம் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும், மகிமையினால் எங்களை நிரப்பும், உம் வல்லமையினால். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே எங்கள் வாழ்வே மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. சில கிருபையின் மேலே, கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. Come on. வாழ்வே நீர்தானையா,
எங்கள் வாழ்வே நீ. யேசுவா வெளிப்படுத்துவீராக, எங்கள் மத்தியில் வெளிப்படுத்துவீராக. தடைகள் விலகுவதா, பரிசுத்த தேவனுடைய வல்லமை, உம்முடைய மகிமை எங்களை நிரப்புவதாக. கண்கள் நம்முடைய வாய்களை திறந்து, ஓ we need your glory, we need your glory, we need your glory. ரீபா லா 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 ஷே ரீபா லா லா லா. ஆரோனா நம்மை வெளிப்படுத்துவீ, நம்மை வெளிப்படுத்துவீ. மனிதர்களின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். கோடா கோடி தூதர்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அற்பமான பாவியான நம்முடைய ஆராதனை அவர் பிரியப்பட்டு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே.
நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருக்கு நன்றி அப்பா. எங்கள் துதிகளினால் நாங்கள் உமக்கு சிங்காசனத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே உலாவுகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பா, உம்முடைய இரத்தத்தினால் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட உம்முடைய ஜனமாய் உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தினதற்காக நன்றி சொல்லுவோம். எங்களோடு இடைபடுகிற கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா. உங்க சத்தத்தை எங்களுடைய இருதயத்தில் தொனிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நம் நடுவிலே இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம், அவர் நம் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் அவங்களுக்கு நிறைய கொடுத்துட்டே இருந்தார். கரெக்டாக இல்லைங்களா? மேகமா பகல்ல, அக்கினி ஸ்தம்பமா இரவில், அவர்களுக்கு தேவையான சாப்பாடு, அவங்க குடிக்க தண்ணீர், அவர்களுக்கான பாதுகாப்பு எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட கேட்ட ஒரே விஷயம், அந்த இடத்துல அவங்க நீங்கள் வாசிச்சிங்கன்னா யாத்திராகம புத்தகத்தில் ஆண்டவர் சொல்வார், நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா ஆண்டவர் சொல்கிறது, இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் காட், எனக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சா ஆண்டுடைய பிரத்யேக பிரதான ஆசை என்னன்னா, அவர் நமக்குள்ளே நம் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. நாம் ஆராதிக்கிற தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவர் நம் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு ஆசாரியன் என்பவன் ஹீஸ் a மீடியேட்டர். ஒரு ஆசாரியனா மீடியேட்டர், கர்த்தரிடத்திலிருந்து மனிதருக்கும் ஜனங்களிடத்திலிருந்து தேவனுக்கும். அல்லேலூயா. உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய சூழல்களை தேவனுக்கு தெரிவித்து உங்களுக்கான நன்மைகளை பெற்றுத் தருகிறது ஒரு ஆசாரனுடைய வேலையா இருந்தாலும், தேவன் எதை விரும்புகிறாரோ அதை ஜனங்களுக்கு சொல்லி தேவன் விரும்புகிறபடி அந்த ஜனங்களை திருப்புவதும் ஒரு ஆசாரனுடைய வேலை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய டிசையர். அல்லேலூயா. ஆமென். அப்படி ஆண்டவர் எதை விரும்பினார்னா, நான் உங்க கூட உங்க நடுவில் வாசம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம நாளை தினத்தோட இந்த வர்ஷிப் உங்களுக்கு முடிஞ்சிரும். ஆனால் உங்களுக்கு ப்ராக்டிக்கலான சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அடுத்து நீங்கள் வீடுகளில் இங்கே எவ்வளோ பிரசன்னத்தை எப்படி உணர்றீங்க? எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த இடம்? ஒரு குட்டி பரலோகம் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமென், ஆமென். இந்த இடம் எப்படி இருக்குது? இப்படியே இருந்துடலாம். எத்தனை பேர் அப்படி யோசிச்சிங்க? இப்படியே ஆராதிச்சுட்டே இருந்துடலாம், வீட்டுக்கே போக வேண்டாம், இப்படியே கிடந்துடணும். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. அந்த ஆசை நீங்கப்பா அப்படின்ற பாட்டை பாடும்போதெல்லாம் எனக்கு
அப்படியே எல்லாத்தையும் உதறிட்டு ஓடணும் போல இருக்கு. எங்கன்னு தெரிஞ்சால் ஓடிடுவேன். அதனால தான் கத்துறாத ஆண்டவர். அப்போ அந்த மாதிரி ரொம்ப டிசையர், இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் உங்ககிட்ட ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்கிறேன். இதே பிரசன்னத்தை உங்களால் உங்கள் வீடுகளில் உணர முடியுதா? இப்படி ஆசையாக நீங்கள் ஆண்டவர் அப்படி வீட்டில் ஆராதிக்கிறீங்களா? நிறைய பேர் மெஜாரிட்டி இப்படி தான் தலையாட்டுறேன். இப்படி தலையாட்டுகிறவர்கள் நான் பார்க்கல. எல்லாரும் அப்ப ஆண்டவர் ஒரு இடத்தில் வாசம் பண்ணணும்னு விரும்பல, நமக்குள்ளும் நம் நடுவில் தான் வாசம் பண்ண விரும்புகிறேன். இட் இஸ் நாட் அபவுட் லொகேஷன், இட் இஸ் ஆல் அபவுட் பொசிஷன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா, ஆமென். இதை நீங்க உங்க மனதில் நல்லா புரிஞ்சுக்கணும். worship is not about location. இந்த இடத்துல ஆராதிச்சாதான் கர்த்தருடைய மகிமை இருக்குமா அப்படின்னா, இட் இஸ் ஆல் அபவுட் பொசிஷன். எந்த இடத்தில் அவரை ஆராதித்தாலும் அவர் வந்து நம் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். அவருடைய விருப்பம் அது, அவருடைய ஆசை அது. அவர் நமக்குள்ள வாசம் பண்ணி உலாவி நம்ம தேவனா இருக்கணுன்றது ஒரு ஆசை. அப்ப லொகேஷன் முக்கியம் இல்லை, பொசிஷன் தான் முக்கியம். இடம் முக்கியம் அல்ல, என்னுடைய ஸ்தானம் தான் முக்கியம். அல்லேலூயா. காலையில் எழும்பின உடனே நீங்கள் என்ன செய்யணும் முதலாவது அப்படின்னா, பெட்டு விட்டு கீழே இறங்கி முழங்கால் படியிட்டோ எழும்பி நின்றோ 2 கைகளையும் வானத்துக்கு நேராக உயர்த்தணும். அல்லேலூயா. உயர்த்தி நீங்கள் வாய்களை திறந்து முதல்ல ஆவியானவரை, தேவ சமூகத்தை, கர்த்தருடைய பிரசன்னத்தை உங்கள் வீடுகளுக்குள்ளே வரவேற்கணும். ஆமென். தேவ பிரசன்னம் இல்லாமல் அந்த வீட்டிற்குள் எத்தனை அலங்காரமான பொருள் இருந்தாலும் அது வீண். தேவ பிரசன்னம் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு விலை உயர்ந்த பொருள் இருந்தாலும் அது வீண். தேவ பிரசன்னம் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ள எது இருந்தாலும் அது வேஸ்ட். காட்ஸ் பிரசன்ஸ் தான் நம்ம கேரி பண்ற சொத்து தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இன்னைக்கு முடிஞ்சிடும். நாளைக்கு சண்டே காலையில் உங்கள் கண் விழித்த உடனே நீங்கள் உங்கள் கட்டிலை விட்டு எழுந்து, உங்கள் படுக்கையை விட்டு எழும்பி, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஃப்ரம் ஸ்மால் டு எல்டர், இதை நீங்கள் நாளையிலேருந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி செய்ய போகிறீங்க. என்ன செய்ய போகிறீங்க? 2 கைகளையும் உயர்த்தி, ஹல்லேலூயா, உமக்கு சிங்காசனம் அமைத்திட. ஃபர்ஸ்ட் சேரை யாருக்கு போட்டுருன்னா அவருக்கு தான். ஆமென். உம்மை துதிக்கிறோ இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இப்படி நீங்க பாடும் பொழுது கர்த்தர் அவர் வாசம் பண்றதுக்கு அவருக்கு ஒரு அட்மாஸ்பியர் வேணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஆக்சிஜனையும் எடுத்துட்டு உங்களை உள்ள விட்டா நீங்க செத்து போயிருவீங்க இதே இடத்துல. அப்ப நம்ம ஒரு மனுஷன் ஒரு இடத்துல உலாவுறதுக்கு அந்த மனுஷனுக்கு அட்மாஸ்பியர் தேவை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். கரெக்டா இல்லைங்களா? அப்படி இல்லாம, ஆக்சிஜன் இல்லாம, இந்த நம்ம உடலுக்கு தேவையான அட்மாஸ்பியர் இல்லாம ஒரு மனுஷனை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டா அந்த மனிதனால் அந்த இடத்துல வாழ முடியாது. அப்படிதான் காட்ஸ் பிரசன்ஸ், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் வாசம் பண்ணுவதற்கும் உலாவுவதற்கும் அட்மாஸ்பியர் என்ன, எப்படி நம்ம அந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணலாம், எப்படி அதை உருவாக்கலாம் அப்படின்னா, துதி தான் அட்மாஸ்பியர், வர்ஷிப் தான் அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியர்ல தான் கர்த்தர் வாழ்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அப்படி ஒரு அட்மாஸ்பியரை, இதே மாதிரி கர்த்தருடைய பிரசன்னத்தை உங்களால் உங்கள் வீடுகளுக்குள்ளாக அனுபவிக்க முடியும். இது உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாறணுன்றதான் என்னுடைய ஆசை. அல்லேலூயா, ஆமென். இது ஏதோ ஒரு 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 7 நாளுக்கு நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டாக இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இங்கே நீங்கள் வந்து போகிறீங்க, நல்ல அனுபவத்தை பெற்றுக்கொண்டு போகிறீங்க. ஆனால் என்னுடைய ஆசை, இந்த 7 நாட்களுக்கு பின்பாக இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். எத்தனை பேர் அல்லேலூயான்னு சொல்றீங்க? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் லைஃப் ஸ்டைலா மாறணும். வர்ஷிப் உங்கள் லைஃப் ஸ்டைலா மாறப்போகுது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை முறையாக இதை மாற்ற வேண்டும் என்று தேவாவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை நான் காண்பித்து அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம தேவனை ஆராதிக்கலாம். நான் என்னுடைய கணவர்கிட்ட சொன்னேன்,
இன்னைக்கு வர்ஷிப் பற்றின ஒரு பியூட்டிஃபுல் ரெவலேஷனை நான் கேரி பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. ஓகே, ஐ எம் வெரி எக்ஸைட்டட், நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன் என்னன்னு கேட்குறதுக்கு அப்படின்னு அவர் சொன்னார். நான் உள்ளே நுழைஞ்சு இங்கே உட்கார்ந்த உடனே பாஸ்டர் வந்து பரலோகத்தை பற்றி பாட ஆரம்பிச்சிட்டார். அந்த பாட்டை கேட்கும்போது என் இருதயம் ரொம்ப ரிஜாய்ஸ் ஆயிடுச்சு. ஆண்டவர் எனக்கு அந்த கன்ஃபர்மேஷனை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த 2 கணவரும் உலகம்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஏசு நீங்கள் தான் அப்படின்ற மாதிரியே சாங்ஸ் அடுத்து பாட பாட ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை நிச்சயமாக இன்றைக்கு உங்கள் நடுவில் சொல்லி இந்த 7 நாட்கள் முடியாமல் இந்த 7 நாள் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையை கடைசி வரைக்கும், ஹல்லேலூயா, அது உங்களை தொடர்ந்து வர வேண்டும் என்று விருப்பத்தோடு இந்த வசனத்தை உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த கர்த்தர் இது வந்து எப்படி இருக்குன்னா, கர்த்தரே ஆவியானவர் இருக்கு. ஆங்கிலத்தில் காட் இஸ் ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கு. இதே காட் இஸ் ஸ்பிரிட்ன்ற வார்த்தை யோவான் 4ஆம் அதிகாரத்திலும் நமக்கு இருக்கு. என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்திலும் 24ஆம் வசனத்தை வாசித்தோம்னா 4:20 இந்த 2 வசனத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணி காமிக்கிறேன். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அங்க என்ன வாசிச்சோம்? கர்த்தரே ஆவியானவர். ஆங்கிலத்தில் இது 2த்துக்குமே காட் இஸ் ஸ்பிரிட், காட் இஸ் ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கு. ஹல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார், கர்த்தரே ஆவியானவர். இப்போ நம்ம வாசிக்கலாம் அந்த வசனத்தை. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அடுத்து, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஏன் அப்படி வேண்டும்? ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றார் நீங்க ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளணும்? ஏன்னா முந்தைய வசனம் எப்படி முடியுதுன்னா, இதுதான் பிதாவினுடைய விருப்பம். ஹல்லேலூயா. என் விருப்பம் நிறைவேற்ற நம்ம இங்கே வந்தோம். என்னை திருப்திப்படுத்துகிற ஒரு ஆராதனையை நம்ம செய்யாமல், நம்மளை திருப்திப்படுத்துகிற, நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு வர்ஷிப்பை செய்யாமல், அப்பாவை பரலோகத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு வர்ஷிப்பை நம்ம செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். என் விருப்பத்தின்படியெல்லாம் நான் ஆராதிக்காமல் அவர் எதை விரும்புகிறாரோ அதை அவருக்கு தரும் பொழுது அது மகிமையாக இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பர்த்டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கணவர் எதையாவது ஒன்று வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்காம, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க. எப்பயோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் எப்பயோ சொன்னதை மனதில் வச்சு அதை கரெக்டாக உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அது எவ்வளோ உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு சின்ன சாக்லேட்னா கூட ஒரு சாக்லேட், எதனாலும் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களுக்கு இந்த டைரி மில்க் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு ஒருத்தங்க வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன, அது ஒரு 10 rupees கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன பிடிக்குமோ அதை நினைவில் வைத்து அதை வந்து நம்ம கைகளில் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளவு நம்மளை சந்தோஷப்படுத்துது. ஹல்லேலூயா. அப்படிதான் பிதாவை விருப்பம் உள்ள, பிதாவை சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஆராதனை என்ன தெரியுமா? அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள. ஏன்னா அவர் ஆவியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நீங்க ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும் பொழுது இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நீங்க வர்ஷிப் பண்ணும்போது டெலிவரன்ஸ்ன்றது பை ப்ராடக்டா உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விடுதலைக்காக நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நீங்கள் உயர்த்த உயர்த்த, கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே வந்துட்டார்னா அங்கே விடுதலை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் வீடுகளுக்குள்ள, உங்கள் வாழ்க்கைகளுக்குள்ள, உங்கள் சூழ்நிலைமைகளுக்குள்ள, இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் அ டெலிவரன்ஸ், ஆண்டவருடைய ஆவியானவரை நீங்கள் வரவேற்கும் பொழுது, தேவ ஆவியானுடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளுக்குள்ளே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக, வாலிபர்களை சத்தத்தை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா, பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், அந்தரங்க பாவங்களிலிருந்து விடுதலை ஆகணும், நீங்கள் போராடிட்டு இருக்கு. யூத்ஸ் மட்டும் கிடையாது, என்னை பொறுத்தவரையும் வாலிபர்கள் செய்கிறதை விட மிகவும் மோசமான பாவங்களை செய்கிற ஆண்களுடைய வயது 45க்கு மேல், 45 இயர்ஸ்க்கு மேலே தான் எல்லாம் செஞ்சு கொஞ்சம் 50 வயசுலாம் வந்துருச்சுன்னா எல்லாம் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கரை சேர்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது நிறைய ஆண்கள் அந்த ரிலாக்ஸிங் ஸ்டேட்டில் தவறுகளை செய்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட, நான் யோசிச்சு பார்ப்பேன்,
சும்மா நம்ம ஃபோன் எடுத்து நம்ம வசனத்தை கேட்டால் கூட அதில் ஒரு அசிங்கமான விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து காமிக்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இப்படி ஒரு உலகத்தில் எப்படி ஆண்டவரே வாலிபர்கள் நம்ம ஓகே நம்ம இப்படி தள்ளி விட்டுட்டு வரோம், யூத்ஸ் எப்படி ஆண்டவரை சர்வைவ் பண்ணுவாங்க? ஆண்டவர் எப்படிப்பா அப்படிலாம் நான் யோசிக்கும் பொழுது, பாவத்தை ஜெயிக்கிறதற்கான ஒரு வழி என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இச்சைகளை ஜெயிக்கிறதற்கான வழி, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கான வழி, நம்ம குடும்பங்கள் இருக்கிற பிள்ளை சூனிய கட்டுகளை விடுதலையாக்குறதுக்கான வழி என்ன தெரியுமா? அல்லேலூயா. ஏதோடு நீங்க போராடிட்டு இருந்தாலும் தேவ ஆவியானவர் அங்க வந்தார்னா, அவர் வரணும்னா அந்த அட்மாஸ்பியரை நீங்க தான் கிரியேட் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் கூப்பிடுறீங்க, ஆண்டவர் வராரு, சஃபகேட் ஆயிடுறாரு. அவர் புலம்பல் அவரை சஃபகேட் பண்ணுது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமா, நீங்க பிரைஸ் பண்ண அந்த இடத்துல கர்த்தர் உலாவ அவர் வந்துட்டார்னாலே அங்க ஒரு விடுதலை கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன பாத்தீங்களா? ஃபாதர் அப்பா எப்படி எழுதிட்டார்? உங்களுக்குள்ள தான் இருக்கார் விடுதலை நாயகன். எங்க ஓடுறீங்க? எங்க தேடுறீங்க? யார்கிட்ட ஓடிட்டு இருக்கீங்க விடுதலைக்காக? எந்த இடத்துக்கு ஓடி ஒளியுறீங்க? யூ நீட் டெலிவரன்ஸ். உங்க வாழ்க்கையில, உங்க வீடுகளுக்குள்ள, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை வேணுமா? அல்லேலூயா. நீங்க பாட பாட கர்த்தர் நம்மை விடுதலை. இந்த பாட்டு நம்ம நல்லா ஆவியோடு உண்மையோடு பாட போறோம். அல்லேலூயா. இந்த உண்மை எப்படி தெரியுமா? உதடுகள் பாடுறதை நான் பார்த்து, ஓ எல்லாரும் நல்லா கைத்தட்டி பாடுறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். ஆனால் உங்கள் மனசுலேருந்து நீங்கள் அதை பாடணும். அல்லேலூயா. உங்கள் உண்மையாக பாடணும். அது என் வாழ்க்கையில் அப்படியே நடக்கணும் அப்படின்னு பாடுறவங்களுக்கு கர்த்தர் செய்வார். பலமா கரங்களை தட்டி, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நல்லா விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். சத்தமா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். ஷகதரலதரலா. ஒரு டெலிவரன்ஸை கர்த்தர் நம் நடுவிலே கட்டவிழ்க்க போகிறார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார், என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை, சாத்தானின் வலிமை அதிகாரம் எனக்கு தந்தார்,
ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, நீர் எங்கள் நடுவே உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. அல்லேலூயா. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. அல்லேலூயா. பெரிய நீங்க சண்டை போட்டு கத்தி வச்செல்லாம் செய்ய வேண்டியதில்லை. பாடல் பாடுகிறவர்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா, யுத்தம் செய்கிற யுத்த புருஷர்களுக்கு முன்பாக அவங்க ஃபர்ஸ்ட் யாரை நிறுத்தினாங்கன்னா, பாடல் பாடுகிறவர்களை நிறுத்தினாங்க, துதி பாடுகள் நிறுத்தினாங்க. அல்லேலூயா. அவங்க கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு இங்க பாட பாட அங்க கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை எழுப்பி விடுகிற, கர்த்தரை அவருடைய சிங்காசனத்தை எழுப்பி விடுகிற, அவருடைய ஓங்கிய புயத்தை எழுப்பி விடுற ஒரு பவர்ஃபுல் வெப்பன் தான் கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம செய்கிற துதி. அல்லேலூயா. யார் எழுந்து முன்னாடி போகணும் அப்படின்னு கேட்ட உடனே கர்த்தர் சொல்றார், யூதா போகட்டும். ஏன் யூதா போகணும்? ஏன்னா யூதானா பிரைஸ். யூதா போனா ஜெயம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்நாளில் இந்த நாள் துவங்கி, ஆமென், இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்நாள் முழுவதும் ஃபர்ஸ்ட் காலையில் எழும்பின உடனே நீங்க செய்கிறது துதியாத்தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. குறைகள் நடுவிலும் கூட சொல்லுங்க, அப்பா இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய சேலஞ்ச் உங்களுக்கு முன்னாடி காத்திருக்கு. ஒரு டீச்சரா இருப்பீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஏஓ யாராவது உங்களுக்கு செக்கிங்க்கு வராரு, இல்லை உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஏதோ ஒரு பெரிய முக்கியமான விஷயமா இருக்கு. எழுமினோன்னு, ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கு, என்ன நடக்குமோ அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆண்டவரே என் கூட வாங்கப்பா, நீங்க என் கூடவே இருந்தாலே எனக்கு போதும்பா, ஆமென். அப்படி நீங்க கர்த்தரை உயர்த்த 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 கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிறைக்க நிறைக்க நீங்க போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனத்தோட நம்ம ஆராதிக்க போறோம். 18 வாசிக்கலாமா? நாம் எல்லாரும் திறந்த முகமாய், எப்படி பார்க்கிறோம்? திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகிறோம். அல்லேலூயா. இந்த துதி ஆராதனை அப்படின்னு வரும் பொழுது அதுல ஃபர்ஸ்ட் லெவல், இப்போ நீங்க இந்த சர்ச்சுக்குள்ள வந்தீங்கன்னா அங்க ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடம் இந்த லெவல் 1 வந்து என்னன்னா நன்றி. அல்லேலூயா, நன்றி. நீங்க நன்றி தான் நமக்கு என்ன பண்ணணும்னா காட்ஸ் பிரசன்ட்கான டோரை ஓப்பன் பண்ணும். நீங்க நன்றி சொல்ல 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 உங்க வாழ்க்கையில குறைவுகள் இருக்கு, ஆனா அந்த குறைவுகளும் நீங்க என்ன சொல்லலாம் அப்பாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கால் உடைஞ்சு கட்டு போட்டிருக்குன்னா, என்ன ஆண்டவரே என் காலை உடைச்சிங்கன்னு கேட்கக்கூடாது, இந்த காலை காப்பாத்தினீங்களே நன்றின்னு சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நீங்க அப்படி சொல்ல சொல்ல நீங்க வந்து அவருடைய கேட்குள்ள வரீங்க. லெவல் 1. லெவல் 2 என்னன்னா பிரைஸ், துதி. இப்போ நான் சொன்னேன்ல, நீங்க துதிக்க 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 எரிகோ அலங்கம் விழும். நீங்க துதிக்கும் பொழுது என்ன நடக்கும்? யுத்தங்கள் நடக்கும். இதெல்லாமே பிரைஸ். ஆனா லெவல் 3 அப்படின்றது தான் வர்ஷிப், அதான் ஆராதனை. அல்லேலூயா. லெவல் 1 நான் பார்த்துருக்கேன், ஜனங்க வந்து லெவல் 1 நன்றி சொல்லும் போது அழுது அழுது நன்றி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படி கர்த்தரை ஆராதிப்பாங்க. லெவல் 2 பிரைஸ். அந்த பிரைஸ்ல வந்து ஃபைட்லாம் நடக்குதுன்னா ஜனங்களுக்கு ரொம்ப என்னது த்ரில்லிங்காக இருக்கும். ஆமென். ஆனால் இந்த லெவல் 3 வர்ஷிப் அப்படின்னு வரும் பொழுது அந்த இடத்துல ஜனங்கள் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாங்க. ஆனால் அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இத்தனையும் நம்ம கடந்து எதுக்கு வரோம்னா இந்த லெவலுக்கு தான். ஆமென், ஆமென். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், தேங்க்ஸ் கிவிங், பிரைஸ், வர்ஷிப். அல்லேலூயா. இப்போ இந்த வர்ஷிப்பை குறித்து இந்த இடத்துல நான் இந்த வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஆராதனை என்பது இந்த இடத்துல ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, நம்ம எப்படி ஆண்டவரை பார்க்குறோம், அவருடைய மகிமை, அவருடைய மகிமையை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா, திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு. அல்லேலூயா. கண்டு. எங்க மகிமை இருக்குன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல க்ளோரி இருக்கு. நீங்க வர்ஷிப்க்குன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க உங்க கண்கள் ஃபுல்லா யார் மேல இருக்கணும்னா அந்த க்ளோரி மேலேயே இருக்கணும். அல்லேலூயா. இந்த மகிமையை நீங்க பார்க்க பார்க்க அங்க இப்ப நீங்க கண்ணாடியில் எத்தனை பேர் உங்க ஃபேஸை பார்த்துருக்கீங்க? கண்ணாடியில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, கரெக்டா இல்லையா? கண்ணாடியில் நீங்கள் பாருங்கள், ஃபோட்டோலாம் எடுத்தீங்கன்னா ஃபோட்டோவில் நம்மளை கலராக்கி நமக்கு லிப்ஸ்டிக் போட்டு அதெல்லாம் பண்ணிடுறதா இல்லையா?
நம்ம இப்போ எங்களோட பேம்ப்ளெட்டே பேனரே பார்த்தா கூட அது நாங்களே கிடையாது. அது எப்படி அந்த ஃபோட்டோ பரவுச்சுன்னு எனக்கு இன்னும் தெரில. ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஏஎல்லாம் எடிட் பண்ணி என் முகமே இல்லை அது. ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த ஃபோட்டோ பரவிடுச்சு. யார் பரப்பினானே தெரில இது வரைக்கும். அது ஏதாவது ஒன்று பண்ணி அது கொஞ்சம் அதை பார்த்துட்டு என்னை பார்த்தாங்க யாராவது நம்புவாங்களா? அந்த ஸ்கின் டோன் என்ன, என் ஸ்கின் டோன் என்ன? ஸோ ஃபோட்டோகிராஃபி என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் மிகைப்படுத்தும், கொஞ்சம் எதையாவது என்ன பண்ணும், நமக்கு எதாவது பண்ணிவிடும். ஆனால் கண்ணாடி என்ன பண்ணும் தெரியுமா? என்ன இருக்கோ அதான் காமிக்கும். ஓ இப்படி தான் நம்ம இருக்குமா, அந்த ஃபோட்டோவில் தான் அப்படி அழகாக தெரிஞ்சுமா. பார்த்துருக்கீங்களா? இந்த பிள்ளைங்கள்லாம் எங்கள் கூட செல்ஃபி எடுக்க, ஃபோட்டோ எடுக்க இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் வரும். வந்தால் அது இப்படி செல்ஃபி எடுக்கும், பார்த்தா எங்களுக்கு நிறைய மேக்கப் போட்ட மாதிரியே இருக்கும். இது எப்படி அங்கே இருக்குது, இது நான் இல்லையே அப்படின்னா அது ஒரு இது. அப்போ அந்த மாதிரி கண்ணாடி எப்படின்னா, கண்ணாடினா நம்ம எப்படி இருக்குமோ அதை நமக்கு என்ன பண்ணோம், காமிக்கும். ஆனால் இந்த மகிமையை நம்ம இந்த கண்ணாடி இருக்கு பாருங்க, இந்த குளோரியை காண்பிக்கிற கண்ணாடி. அல்லேலூயா. இந்த கண்ணாடி என்ன செய்யும் தெரியுமா? இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் நின்றுட்டு அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அல்லேலூயா, அந்த மகிமையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த கண்ணாடியை போல, அந்த குளோரியை போலவே நீங்கள் அதாவது இயேசுவை போலவே மாறிடுவீங்க. அல்லேலூயா. வர்ஷிப்ன்றது என்ன தெரியுமா? நம்மை மறந்து கர்த்தரை பார்க்கிற அனுபவம். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆராதனையின் முடிவிலும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருந்தாதான் அது கரெக்டான வர்ஷிப். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஒரு ஆராதனை முடியும் போது அந்த வர்ஷிப்புடைய எண்ட்ல நீங்க ஒரு ஸ்டெப் க்ளோரியில அதிகமாக போயிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு ஒரு பாட்டை நான் பாடி காமிக்கிறேன். அந்த பாடல் வந்து எனக்கு இப்போ ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டு. அந்த பாட்டை நான் அடிக்கடி பாடிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அது வந்து என்மேல் மகிமை இறங்கணுமே. எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? தெரியுமா? தெரியாது. நான் உங்களுக்கு கற்று தருகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை நம்ம வாசிப்போம். கீழே இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, லாஸ்ட் லைன். ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம். நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, இயேசுவை அந்த குளோரியை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம அந்த மகிமையை கேரி பண்ண ஆரம்பிப்போம். அந்த சாயலாக நம்ம மாற ஆரம்பிப்போம். நீங்கள் பாருங்கள், 40 நாள் மோசே ஏறி போகிறார். அல்லேலூயா. மோசே 40 நாள் ஏறி போய் கர்த்தரை பார்த்து அவரோட பேசி அவரோட சம்பாஷித்து கொண்டே இருக்கிறார். அவர் கீழே வரும் பொழுது அவர் முகம் எப்படி இருந்ததா? பிரகாசமாக. ஜனங்களால் அதை பார்க்கவே முடியல. அவர் அந்த பிரகாசத்தை கேட்கல, அவர் அந்த பிரகாசத்தை வாஞ்சிக்கல. ஆனால் அவர் ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அந்த பிரகாசம் இவருக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிச்சு? அல்லேலூயா. கண்ணாடியை போல் அவரை பார்க்க இந்த க்ளோரியை நம்ம மீட் பண்ண. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை கேட்கணும்? நம்மளோட சர்ச்சுக்கு பேர் என்ன? ஷக்கினா வர்ஷிப் சென்டர். ஷக்கினாலே என்ன அர்த்தம்? என்னங்க? மகிமை. அல்லேலூயா. அப்போ மகிமையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சாயல் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்படி நான் எவ்வளோ மணி நேரம் ஆராதிச்சும் அந்த ஆராதனை முடிந்து போகும் பொழுது, நான் ஆராதனை துவங்கும் போது எப்படி இருந்தனோ அப்படியே இருக்கேனா? ஆராதனை துவங்கும் போது எப்படி துக்கமாக இருந்தனோ அப்படியே என் துக்கம் இருக்குண்ணா? ஆராதனை துவங்கும் போது என் மனசு எப்படி கல்லாக இருந்ததோ என் மனம் அப்படியே கல்லாக இருக்கும்னா, அப்போ நம்ம சரியாக ஆராதிக்கலை, நம்ம பாட்டு தான் பாடியிருக்கோம். நம்ம வர்ஷிப் பண்ணல, நம்ம பாட்டு தான் பாடியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். வர்ஷிப் முடிஞ்சு போகும்போது ஒரு க்ளோரியிலிருந்து மற்றொரு க்ளோரிக்கு நம்ம போகும்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால தான் வர்ஷிப் அப்படின்றது என்னன்னா அவரை பார்த்து கொண்டே இருக்கிறது. உங்கள் லைஃப்பில் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஆமீன். முதல்ல நன்றி சொல்லுங்கள், அப்புறம் துதிங்க, அதுக்கப்புறம் அந்த வர்ஷிப் அப்படியே கொஞ்ச நேரம் அந்த சட்டுலா அமைதியா. அல்லேலூயா. என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய், என்மேல் மகிமை இறங்கணுமே, என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமாய், என்மேல் மகிமை இறங்கணுமே. காற்றாய் மழையாய் அக்கினியாய் என்மேல் இறங்கணுமே. 3 வார்த்தை சொல்லாமா? காற்றாய்
ஆசையா பாடுங்க. என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமா, என்மேல் மகிமை இறங்கணுமே. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமா, என்மேல் மகிமை இறங்கணுமே. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் உங்களை அழைக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, வர்ஷிப் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். நான் ஆராதிக்கும் போது அப்படியே என் மேலே காற்று வீசினதை பார்த்தேன். ஒரு சில பேர் அக்கினி அபிஷேகத்தை உணர்ந்திருப்பீங்க, ஒரு சில பேர் ஆறுதல் அடைந்திருப்பீங்க. இப்படி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆராதனை வேலையில் நிறைய இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஆராதனை கூட்டங்களில் உங்களுக்கு எதை கற்றுத்தர வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படின்னா, இன்னும் மேலான மகிமைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. He is calling you to come higher. அல்லேலூயா. ஏறி வா அப்படின்ற ஒரு சத்தம் யோவானுடைய காதுகளில் விழுந்துச்சு. அப்படின்னா இதுவரைக்கும் நீ இயேசுவை பார்த்துருக்க, இயேசுவின் மார்பில் சாஞ்சிருக்க, இயேசுவோட நடந்திருக்க, இயேசுவோட சாப்பிட்ருக்க. யூ ஹாவ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜான். மற்ற எல்லா சீஷர்களோட இயேசுவோடு நெருக்கமாய் நடக்கிற ஒரு அனுபவம் யோவானுக்கு இருந்தது. ஆனால் யோவான் இடத்துல கர்த்தர் சொன்னா, இல்லை இல்லை, நீ பார்த்த இயேசு இல்லை, அதை விட மேலான நீ பார்க்காத ஒரு இயேசு இருக்கிறார், அவரை காண்பிக்கிறேன், ஏறி வா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? மார்பிள சாஞ்சவருங்க யோவான், மார்பிள சாஞ்சவர். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அது வரைக்கும் அவர் பார்க்கும்போது எப்படி ஜீசஸ் இருந்தார் நமக்கு கிளாரிட்டியான உலகத்தில் அவர் இருக்கும்போது எப்படி இருந்தாருன்ற டிஸ்கிரிப்ஷன் நமக்கு இல்லை. ஆனால் அவர் ஏறி போகும் பொழுது, அல்லேலூயா, ஆமென், முடி சுருள் சுருளா அழகான வேற ஒரு அவருக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். நம்மோட தானே இத்தனை வருஷம், 3.5 வருஷம் நம்ம கூட நடந்தாரே, ஒன்னா தானே சாப்பிட்டோம், ஒன்னா தானே படுத்தோம், ஒன்னா தானே நடந்தோம், நான் ஒரு மார்பிள கூட சாஞ்சிருந்தனே. ஆனால் இந்த இயேசு, இந்த டைமென்ஷன் ஆஃப் காட், இந்த க்ளோரியை நான் பார்த்ததில்லே. அதை பார்க்கத்தான் யோவானை கர்த்தர் ஏறி வா என்று சொன்னார். இன்னைக்கும் ஷக்கீனா ரிவைவல் வர்ஷிப் சென்டருக்கு நான் சொல்றது, ஏறி வாங்க. ஐ எம் சீயிங் நீங்கள் ரொம்ப அழகாக வர்ஷிப் பண்ணுறீங்க. ஆமென். நான் பார்த்த சபைகளிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வர்ஷிப்பிங் சர்ச்சாக இந்த சர்ச்சுக்கு வந்து ரேட்டிங் கொடுக்கலாம். அல்லேலூயா. ரியலி தி க்ளோரி இஸ் ஹியர். மகிமை இருக்கிறது. அந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படியே, இங்கு வைக்கப்பட்டிருக்கிற பேரின்படியே மகிமை இந்த இடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். மகிமையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற நீங்க மகிமையை சுமந்துக்கிட்டு போங்கன்னு சொல்றேன். மகிமையை வந்து அனுபவித்துட்டு போகிறதற்கு பதிலாக அந்த மகிமையை நீங்கள் சுமந்து கொண்டு நடக்கும் பொழுது, அல்லேலூயா, அல்லேலூயா, என்மேல் மகிமை, என்மேல் மகிமை, என்மேல் மகிமை இறங்கணுமே. ஒரு உத்தம ஜெபம். என்மேல் மகிமை, என்மேல் மகிமை, என்மேல் மகிமை இறங்கணுமே. அல்லேலூயா. அந்த ஆசை உங்களுக்குள்ள, அந்த ஆசையை நான் அதிகரிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, ஆமென். எத்தனை லட்சம் ஜனங்கள் ஆண்டவரால் போஷிக்கப்பட்டாங்க, ஆண்டவரால் நடத்தப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் அந்த மலைக்கு ஏறிவான்னு கூப்பிடல, மோசையை தான் கூப்பிட்டார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தரால் பெற்றுக்கொள்ளுகிறது ஓகே, கர்த்தரையே பெற்றுக்கொள்ளுகிறது, கர்த்தருடைய கைகளை சுமக்கிறது ஓகே, கர்த்தரை இருதயத்தில் சுமக்கிறது. நீங்கள் அந்த க்ளோரியை கேரி பண்ணி நீங்கள் நடந்தீங்கன்னா யோர்தான் உங்களுக்கு தானாக திறக்கும். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அந்த மகிமையை சுமக்கிற ஆசாரை, உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாருடைய பாதம் பட்ட உடனே, அல்லேலூயா, அப்பனா ஒரு மனுஷன் மகிமையை கேரி பண்ணா அந்த மனுஷனுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த க்ளோரியால நிரப்பப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இன்னும் அதிகமா என்மேல் மகிமை இறங்கணுமே. எப்படி கேட்கணும் தெரியுமா? இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்சஸ், இன்னும் பெட்டர் ரெல்ம், இன்னும் மேலான அனுபவம். அல்லேலூயா. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஆராதனை விட இன்னும் மேலானது. என்னையே மறந்து, இந்த உலகத்தையே மறந்து ஹெவன்லி விஷன்ஸை பார்க்குற
ஒரு ஆராதனை. அல்லேலூயா. ஒரு இடத்துல பிரசங்கத்திற்காக நாங்கள் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருந்த பொழுது வர்ஷிப் பண்ணிவிட்டு பாஸ்டர் ஈவினிங் செஷன், அது ஒரு சர்வீஸில் அவங்க பேசினாங்க, ஒரு சர்வீஸில் நான் பேசினேன். பாஸ்டர் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஸ்டேஜ்லேயே சேர் இருக்கும், பின்னாடி ஸ்டேஜ்லேயே சேர் இருந்ததுனால அந்த சேரில் நான் உட்காந்துட்டே இருந்தேன். வர்ஷிப் பண்ணும்போது அந்த ஆராதனை, அந்த க்ளோரி அந்த இடத்த ஃபுல்லாக நிரப்ப 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 மகிமை நிரம்ப நிரம்ப எனக்கு வந்து கத்தி அழுகணும் போல் இருக்குது. எனக்கு வந்து முட்டி போட்டு சாஷ்டாங்கமாக அவரை பணிந்து கொள்ளணும் போல இருக்கு. என்னால் அந்த இடத்துல சும்மா நிற்க முடியல. அந்த க்ளோரி என்ன பண்ணுதுன்னா புஷ் பண்ணுது. எப்படி நீ நின்றுட்டு இருக்க, கர்த்தருடைய மகிமை இப்படி வெளியரங்கமாக வருதே, ஹவ் ஆர் யூ ஸ்டாண்டிங்ன்ற மாதிரி எனக்கு இருக்குது. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. வர்ஷிப் நடந்துகிட்டே இருக்கும்போது சரி எல்லாருக்கும் முன்னாடி உட்காந்து அழுதா, எல்லாருக்கும் முன்னாடி தலையில் இது பண்ணால் நம்ம கொஞ்சம் சீன் போடுற மாதிரி இருக்குமோ, இல்லை ஜனங்க நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களோ, டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சர்ச்லேருந்து இப்படி சைடு இது வழியாக போனால் அங்கே போனால் ஃபுல்லாக செருப்படிக்கி வச்சுருந்தாங்க, ஃபுல்லாக ஸ்லிப்பர்ஸ். என்ன எனக்கு எப்பயாவது தாழ விழுந்து கர்த்தரை பண்ணிடணும். தள்ளி போய் அந்த கடைசியில் போய் அந்த ஸ்லிப்பரெல்லாம் வேகமாக தள்ளி விட்டு அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து அப்பா கிட்ட எதுவுமே கேட்கல. அவருடைய அன்பு என்னை அப்படியே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. என்மேல் மகிமை இறங்கணும் இன்னும் அதிகமாய், என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமாய், என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய், என்மேல் மகிமை இறங்கணுமே. காற்றாய் காற்றாய் மழையா அக்கினியா என் மேல் இறங்கணுமே. உங்க சாயலுக்கு ஒப்பாக நான் மாறணும்ப்பா. மழையா அக்கினியா என் மேல் இறங்கணுமே, என் மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமா, என் மேல் மகிமை இறங்கணுமே. அல்லேலூயா. உங்க வீடுகள் தோறும் ஒவ்வொரு வீட்லயும் கர்த்தருடைய க்ளோரி இருக்கணும். க்ளோரி மகிமை என்பது என்னன்னா இன்விசிபிள் காடோடைய விசிபிள் மேனிஃபெஸ்டேஷன். அல்லேலூயா. காணக்கூடாத தெய்வத்தினுடைய காணத்தக்க செயல்பாடுகள், கிரியைகள், வெளிப்பாடுகள் தான். அல்லேலூயா. உங்களால் ஆண்டவர் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் க்ளோரின்றது இட் இஸ் அபவ் த பிரசன்ஸ், மகிமை. எனக்கு கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, சாலமோன் வந்து ஒரு ஆலயத்தை கட்டுறார். ஆலயத்தை கட்டின உடனே அவர் பலிகளை செலுத்துகிறார். அப்படிதானே பைபிள் சொல்லுது. அவர் பலி செலுத்தின உடனே வானத்திலிருந்து அக்கினி என்ன பண்ணுதான், இறங்கி வந்து அந்த பலியை அங்கீகிறது. எப்பவுமே ஃபயர் அனாயிட்டிங்கை நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஹெவன் உங்களுக்கு ஒரு சைன் போடுற மாதிரி, ஆமென், அங்கீகரிக்கிற மாதிரி. ஓகே, அங்கீகரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் பைபிளில் பார்த்தா எங்கெல்லாம் நம்ம பலிகளை பார்க்குறோமோ அங்கே எங்கெல்லாம் வானத்திலிருந்து அக்கினி வந்ததோ அங்கெல்லாம் ஆண்டு வந்து ஓகே ஓகே உன் பலியை நான் அக்செப்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அக்கினி வந்துச்சு, அக்கினிக்கு அடுத்து என்ன வந்ததுன்னா மகிமை வந்துச்சு. அல்லேலூயா. மகிமை வந்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அந்த மகிமை ஆலயத்தை நிரப்பினதுனாலே ஆசாரியர்கள் உள்ள என்ன பண்ண முடியல, செயல்பட முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹையஸ்ட் க்ளோரி என்ன பண்ணுன்னா நம்ம செயல்பாடுகளை முடக்கி கர்த்தரே செயல்படுவார். எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவர் உங்களுக்காக செயல்படணும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படணும், அவருடைய ஆக்ஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கணும், அவருடைய கிரியைகளை நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா உங்கள் வீடுகளுக்குள்ள தேவனுடைய மகிமையை நீங்கள் கேரி பண்ணிப்போம். அந்த மகிமை மட்டும் உங்கள் வீடுகளுக்குள்ளே தக்க வச்சிட்டிங்கன்னா ஆண்டவரே செயல்படுவார். அல்லேலூயா. நீங்க செஞ்சு, நீங்க பேசி, நீங்க சொல்லி, நீங்க பணம் கொடுத்து, நீங்க மனிதர்களை அனுப்பி என்னென்ன எஃபர்ட் போட்டு நீங்க ட்ரை பண்ணியும் நடக்காதது, the glory of the Lord வந்தா தானா நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதான் மகிமை. மகிமைனா என்ன? சுமந்துக்கிட்டு காலை வச்சா யோர்தான் தானாய் திறக்கும், ஆட்டோமேட்டிக். எளிதாய் எளிதாய்
உங்கள் லைஃப்பை ரொம்ப லகுவாக்கக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சமாதானத்தை இனிமையாக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் இந்த ஆராதனை அனுபவம். இந்த ஆராதனையில் உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும்லாம் கேட்க தோணாது. நீங்கள் போதும், உங்கள் சமூகம் போதும், உங்கள் பிரசன்னம் போதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை ஃபுல்லாக நீங்கள் வர்ஷிப் ஃபுல்லாக கவனிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட பாடல்களை தான் கர்த்தர் ஊழியர்களுடைய நாவலை வைத்தார். ஹல்லேலூயா. அதை பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம சாயல் அவருடைய சாயலுக்கு ஒப்பாமார். ஹல்லேலூயா. நீங்கள் உள்ளே வரும்போது கசப்போடு வந்தால் கூட நீங்கள் க்ளோரியை பார்க்க 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 அந்த கசப்பு உங்களுக்கு போய் இயேசுவினுடைய சாயல், மன்னிக்கிற சாயல் உங்களுக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. எப்படி வந்தது தெரியல, எப்படி மாறணும் தெரியல, எப்படி இந்த இருதயம் வந்துச்சு தெரியல. எங்க அந்த சாயலை பார்த்து கொண்டே இருக்கிறதுனால பார்க்க பார்க்க நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா மறுரூபம். ஒரு சர்ச் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வர சர்ச்சாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் தான் அதை செய்யும். இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை இருக்குது. உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு மறுரூபம் நடைய வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் ஜீசஸ் மத்தேயு நம்ம வாசிக்கிறோம் இல்லை, பேதுரு, யோவான், யாக்கோபை எங்கே கொண்டு போனார்னா மறுரூப மலைக்கு கொண்டு போனார். மறுரூப மலைக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட மலைக்கு, அப்படிப்பட்ட ஹையர் ரெல்ம் ஆஃப் வர்ஷிப்க்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? அப்படி நான் கர்த்தரை ஆராதிக்கணும், என்னையே மறந்து என்னையே இழந்து. இப்போ நீங்கள் ஆராதிக்கும் போது நின்றுட்டு தான் ஆராதிக்கணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு முழங்கால் படிக்கணும்னு தோணுனா முழங்கால் படிக்கலாம், கை உயர்த்தணும்னு தோணுனா கை உயர்த்தலாம், அழுகணும்னு தோணுனா அழுகலாம். ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் கர்த்தர் உங்களை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸஸ் கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா ஹையர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்து. அதனால தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து. அப்படின்னா புதுசுனா என்ன அர்த்தம்? புது ட்ரெஸ்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நீங்கள் போடாத ஒரு ட்ரெஸ் தான் புது ட்ரெஸ்ஸு. ஒரு முறை போட்டால் கூட அந்த ட்ரெஸ்ஸு பழசு. கரெக்டாக இல்லையா? சமவே இல்லைங்க. அப்போ புது பலன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு 80 வயசு இருக்கலாம், உங்களுக்கு 50 வயசு இருக்கலாம், உங்களுக்கு 45 வயசு இருக்கலாம், உங்களுக்கு 20 வயசு இருக்கலாம். இதுவரையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு பேர் தான் புது ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. ஆமாதானே? கரெக்டா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ரெடியாக இருக்கீங்களா? இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு ரெல்ம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத விஷன்ஸ். நான் நம்புகிறேன் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, மாம்சமான யாவரின் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, அவர் விரும்புகிற ஒரு ஆராதனை செய்கிற ஒரு இடத்துக்கு கர்த்தர் நம்மளை கூப்பிட்றார். ஹல்லேலூயா. கீழேயே ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு, அங்கேயே கர்த்தர் மோசையோட பேசுவார், அதான் அவங்களுடைய மீட்டிங் பாயிண்ட். ஆனால் நீ மேலே வா, மலைக்கு ஏறி வான்னு அவர் சொல்கிறாருன்னா உனக்கு ஒரு ஹையர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகிறேன். நீ என்னை காண்பது மட்டும் இல்லை, உன்னை காண்கிறவர்கள் உன்னில் என்னை காணும் அளவுக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம கர்த்தரை பார்க்கறது ஒரு அனுபவங்க, ஆனா மற்றவங்க இயேசுவை நம்மள பார்க்கறது ஒரு அனுபவம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் கர்த்தர் கீழே ஆசரிப்பு கூடாரத்தில் அல்ல, மேலே சீனாய் மலைக்கு ஏறி வா என்று சொன்னார். ஏன்னா உங்க முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரெடியா இருக்கீங்களா? ஆண்டவர் என்னை அப்படி நிரப்பணும். ஆமென். டயர்டாகாம கொஞ்ச நேரம் எழும்பி நின்று, என் மேல் மகிமை, என் மேல் மகிமை, என் மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் பலமா என் மேல் மகிமை, என் மேல் மகிமை, என் மேல் மகிமை இறங்கணுமே. வாய்களை திறந்து சொல்லுங்க, என் மேல் மகிமை. அந்த மகிமையை நீங்க பார்க்கணும். கண்ணாடியில் காண்பது போல அதை உற்று கவனிங்க. கேஸ் உற்று கவனிங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை பாருங்க, ஆண்டுடைய சிங்காசனத்தை பாருங்க. என் மேல் மகிமை, என் மேல் மகிமை, என் மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் அதிகமா என் மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் பலமா என் மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் அதிகமா
அதிகமா என்மே மகிமை இறங்கணுமே. ஹெவன்லி விஷன்ஸை கர்த்தர் கொடுக்க போகிறார். என்மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் அதிகமா என்மேல் மகிமை இறங்கணுமே. ஷதரலலா என்மேல் மகிமை இறங்கணுமே. அனுபவிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, சுமக்கிறவர்களாய், மகிமையை சுமக்கிறவர்களாய், தேவ சாயலாக மாறி மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். மழையா அக்கினியா உங்க மேல ஒரு அனுபவம். ஷகதரலகலதரா நிகரதரலா ஷிரலே நிகதரலதரலதரபதரபா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவே, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவே. புதிய அனுபவம், புதிய அனுபவம், புதிய அனுபவங்கள். காற்றா காற்றா ஓரி கரபல திரபலா. ஒரு ரூவா காற்று, ஒரு ரூவா காற்று மகிமை இறங்கணுமே, இன்னும் அதிகமா. பாருங்க, இயேசுவின் சாயலை பாருங்க, அந்த மகிமையை பாருங்க, அந்த சாயலாவே மாறுங்க. மகிமை, இயேசுவை போன்ற பார்வை, இயேசுவை போன்ற கண்கள், இயேசுவை போன்ற உதடுகள், இயேசுவை போன்ற கால்கள், இயேசுவை போன்ற கைகள், இயேசுவை போல, இயேசுவை போல, இயேசுவை போல. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். கசப்புக்கள் வெளியேறுது, கசப்புக்கள் வெளியேறுகிறது. ஒரு புது இருதயம், புதிய இருதயம். நியூ ஹார்ட், நியூ ஹார்ட், நியூ ஸ்பிரிட். புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய ஆவி, புதுபலன், 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 புதுபலன். இதுவரை உணர்ந்திராத, அனுபவித்திராத பலன். கண்களை திறக்கிறார், கண்களை திறக்கிறார். வாலிபர்களே, தரிசனங்களை அடையுங்கள். ஏறி வா, ஏறி வா யோவான், ஏறி வா மோசே. நீ ஆசரிப்பு கூடாரத்தில் கேட்காதவைகளை உன் காதுகளை கேட்க பண்ணுவேன். இன்னும் அதிகமா இந்த பூமியில் நீ பார்த்திராததை உன் கண்களை பார்க்க செய்வேன். கர்த்தருடைய சத்தம் உங்கள் காதுகளில் தொனிக்கிறது. அனுபவம் வாழ்க்கை முறையாய் மாறட்டும். பலமாய், 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 அதிகமாய். ஏறி போங்க, ஏறி போங்க, ஏறி போங்க, ஏறி போங்க, ஏறி போங்க.
உற்று பார். மகிமை இறங்கணும். அந்த பிரகாசத்தை பாரு, அந்த வெளிச்சத்தை பாரு, அந்த வெளிச்சத்தை பாரு. சில பேருடைய கண்களுக்கு சூரியன் பிரகாசம் தருகிறது. கண்கள் திறக்கிறது, காதுகள் திறக்கிறது, இருதயம் திறக்கிறது. கல்லான இருதயங்கள் சதையாய் மாறிக்கொண்டு உணர்வற்ற இருதயங்கள் உணர்வுள்ளதாய் மாறுகிறது. பலமான தேவ மகிமை, ஷக்கீனா மகிமை. மங்கி எரிகிற திரியே, மங்கி எரிகிற திரியே, அக்கினி, அக்கினி. வானம் திறந்திருக்க காண்கிறேன், வானம் திறந்திருக்க காண்கிறேன். தேவ பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. புதிய பாஷை, புதிய பாஷை, புதிய பாஷை, புதிய பாஷை. இதுவரை பேசிராத ஒரு பாஷை, இதுவரை பேசிராத ஒரு பாஷை. உன் வாயை விரிவாய்க்கிற, நான் அதை நிரப்புவேன். என் மேல் மகிமை, என் மேல் மகிமை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெறாதவர்கள் எல்லாம் இதுவரைக்கும் வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேச முடியாமல் அதற்காக ஏங்கி இருக்கிறவர்களே, உங்கள் வாய்களை திறங்க. கர்த்தர் உங்களுடைய நாவை தொடுகிறார். ஏசாயாவின் உதடுகளை தொட்டவர் உங்கள் உதடுகளை இப்பொழுது தட்டிக் கொண்டிருக்கிறார். நல்ல வாயை விரிவாய் திறந்து பேசு, வாய்களை விரிவாய் திறந்து பேசு. சின்ன பிள்ளைங்க பேசுங்க, வாய்களை திறந்து, வாய்களை திறங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். We are not wasting time. We are not wasting time. கடைசி நாட்களில், கடைசி நாட்களில் மகிமை இறங்கணும். ஓதாதே, 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 ஓதாதே. பெருவெல்ல இறைச்சல் கேட்கணுமே, பெருவெல்ல இறைச்சல் கேட்கணுமே. சிலருடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் அன்பை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அன்பின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், அன்பு, லவ், அன்பு, அன்பு, அன்பு.
விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுவிக்கிறார், விடுவிக்கிறார், விடுவிக்கிறார். கட்டுக்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். மரண கட்டுக்கள் அவிழ்க்கிறது. வாலிபர்களே, பரலோகத்தை பார், சிங்காசனத்தை பார், சிங்காசனத்தை பார். வயதானவங்க எல்லாம் வாயை திறந்து பாடி, வாயை திறந்து, முதிர்ந்தவர்கள் எல்லாம் வாய்களை திறந்து. ஆவியானவர் வந்தா விடுதலை உண்டு. உங்க சரீரம் விடுதலை ஆகும், உங்க சிந்தை விடுதலை ஆகும், உங்க குடும்பம் விடுதலை ஆகும், உங்க வாழ்க்கை விடுதலை ஆகும். சரீரத்தில் ஒரு விடுதலை, சர்வத்தின் சொப்பனங்களிலிருந்து விடுதலை, பில்லி சூனிய கட்டுக்களிலிருந்து விடுதலை, மந்திரவாதத்திலிருந்து விடுதலை, தலைமுறை சாபங்களிலிருந்து விடுதலை, பரம்பரை வியாதிகளிலிருந்து விடுதலை. விடுதலை, விடுதலை. தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை, 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 விடுதலை. தோல் நோய்களிலிருந்து விடுதலை, கர்ப்ப கட்டிகளிலிருந்து விடுதலை. ஏறிவா, 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 ஏறிவா. இதுவரை நீ காணாததை காண ஏறிவா, இதுவரை நீ கேட்காததை கேட்க ஏறிவா, இதுவரை நீ அனுபவிக்காதை அனுபவிக்க ஏறிவா. முக்காடை கர்த்தர் நீக்குகிறார். மோசேயின் முகத்தில் மூடப்பட்ட முக்காடு, திரை சீலைகள் கிழித்திருக்கிறது. உள்ளே வா, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வா. திரை சீலையை கர்த்தர் கிழித்தார், கிழித்தார், கிழித்தார். உள்ளே வா, உள்ளே வா. சந்தி, இயேசுவை பார், இயேசுவின் முகத்தை பார், இயேசுவின் சாயலை பார். வா, 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 வா. இப்ப இசை குறைவா வரும், இசையினுடைய உதவி உங்களுக்கு இருக்கும். ஆனா நம்ம இசையோடு we are not going to dependent on music, but the music will be there. நீங்க வாய்களை திறந்து அப்படியே பேசுங்க, வாய்களை திறந்து கண்களை மூடி பயபக்தியோடு, பயபக்தியோடு உங்க சத்தம் உங்க காதுகள்ல விடும். பயபக்தியோடு, பயபக்தியோடு, பயபக்தியோடு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதற்கு முன்பாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசனத்தின் மேலே நான் உன்னை சந்திப்பேன். இந்த ராத்திரி ஒரு சந்திப்பின் நாள், இந்த ராத்திரி ஒரு சந்திப்பின் நாள். நீங்க வந்த வண்ணமா போக கூடாதே,
மகிமையின் மேல் மகிமை, அந்த மேலான மகிமை, பலத்தின் மேல் பலன், அந்த மேலான பலன், மேல் 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 இன்னும் இருக்கு, இன்னும் அனுபவிக்காத ரெல்ம்ஸ் இருக்கு, இன்னும் அனுபவிக்காத சுகம் இருக்கு. இன்ஸ்டன்ட் மிரக்கிள்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, ஹீலிங் நடந்துகிட்டு இருக்கு. உங்க சரீரத்தில் ஒரு ஹீலிங் நடந்துகிட்டு இருக்கு, உங்க இருதயத்துல ஒரு சுத்திகரிப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நியூ ஹார்ட், ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு பொருத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறார். உங்க இருதயத்தை புதிய இருதயமாய் மாற்றுகிறார். இதுவரை நீங்கள் தேவனுக்கு விரோதமாக எதையெல்லாம் விரும்பினீங்களோ, இனி கர்த்தருக்கு சித்தமானவைகள் தான் உங்க இருதயம் விரும்பும். உலகத்தை உதறி தள்ளுகிற ஒரு இருதயம், உலகத்தை உதறி தள்ளுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் பொருத்தி கொண்டிருக்கிறார். பொருத்தி கொண்டிருக்கிறார். மன்னிக்கிற மனப்பான்மையை கர்த்தர் உங்க சிந்தைகள்ல கொடுத்துட்டு இருக்கிறார். உங்க சிந்தையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்னால முடியாது, மன்னிக்க முடியாது, என்னால விட்டு கொடுக்க முடியாது, இனி என்னால சகிக்க முடியாது, இப்படி சொன்னவர்களிடத்துல கர்த்தர் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் சாயல் உங்களுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இதோ பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் கொண்டிருக்கிறது. பழைய சுபாவங்கள் ஒளிந்து போய் கொண்டிருக்கிறது. பழைய சிந்தைகள் ஒளிந்து போய் கொண்டிருக்கிறது. பழைய மனுஷன் ஒளிந்து போய் கொண்டிருக்கிறார். பழைய அனுபவங்கள் ஒளிந்து போய் கொண்டிருக்கு. யாரோ செய்த துரோகம் உங்களை தூங்க விடல, யாரோ பேசின வார்த்தை உங்களை தூங்க விடல. இப்ப கர்த்தர் அதை மறக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இரவில் உங்களுடைய நித்திரை இன்பமாய் இருக்க போகிறது. தூக்கமின்மையினால் போராடுகிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இழந்தவைகளை குறித்து வருத்தத்தோடு இருக்கிறீங்க. வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்கள் இங்க உண்டு. ஆனா கர்த்தர் உங்க இருதயத்தை இப்ப லகுவாக்கிட்டு இருக்காரு. அனுபவிங்க, அதை அனுபவிங்க. லகுவான ஒரு இருதயமா உங்க இருதயம் வெயிட்டா வந்தீங்க. இருதயம் முழுசும் வெயிட்டா வந்தீங்க, பாரத்தோடு வந்தீங்க. உங்க இருதயத்தை கர்த்தர் லகுவாக்கிக்கிட்டு இருக்கார். ஒரு சில பேர் பயத்தோட வந்தீங்க, ஆனா இப்போ உங்க இருதயத்தை கர்த்தர் தைரியமாக்கிட்டு இருக்கிறார். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்பா செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த சாயலை நீங்க பார்க்க பார்க்க அவரை போல நீங்க மாறுறீங்க. இயேசுவை போன்ற ஒரு சாயல், இயேசுவை போல ஒரு பிரகாசம், இயேசுவை போல ஒரு கண், இயேசுவை போன்ற செவிகள், இயேசுவை போன்ற உதடுகள், இயேசுவை போன்ற இருதயம், இயேசுவை போன்ற சிந்தை. இயேசு பிறக்கிறாரே அம்மா, இயேசு உங்களுக்குள்ள பிறக்கிறார் அம்மா. ஐயா, இயேசு உங்களுக்குள்ள சிருஷ்டிக்கப்படுகிறார் ஐயா. இடம் கொடுங்க ஐயா. உங்க கண்கள்ல இடம் கொடுங்க, உங்க காதுகள்ல இடம் கொடுங்க, உங்க இருதயத்துல இடம் கொடுங்க. அவருடைய சாயலை பாருங்க, அவருடைய சாயலை பாருங்க, அவரை பாருங்க. ரீரதரலா ஷிகது ரீதரலா ஷிதரோ நீமதரலா ரிகதரலா ஷிதரோ. பலிபீடத்தின் மேலே பலி இருந்தால் அக்கினி வரும். யாரெல்லாம் உங்களை ஜீவ பலி அர்ப்பணிக்கிறீங்களோ, இந்த நேரத்தில் என்ன நான் ஜீவ பலியா அர்ப்பணிக்கிறேன். அந்த ஜீவ பலியா நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி வருகிறார். அப்படி சொல்றவங்க மட்டும் முழங்கால படிக்கிட்டு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன், அவருடைய சாயல் எனக்குள்ள சிருஷ்டிக்கப்பட விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் முழங்கால் படிக்கிட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு, ஓ என்னே மகிமை இறங்கணுமே. கண்ணாடியில் காண்கிறது போல அவருடைய சாயலை காண்கிற நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவீர்கள். ஆராதனையின் முடிவில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். ஆராதனையின் முடிவில் ஒரு மறுரூபம் இருக்க வேண்டும். இதுவரை உங்களுக்கு பிடிச்சது இனி சீனு உதறணும். இதுவரையும் ராஜாமங்கள்ல நீங்க பார்த்து கொண்டிருந்தத இன்னைக்கு ராத்திரி சீனு உதறணும். உங்க சுபாவங்கள் ஒரு மாற்றம், உங்க பேச்சுக்கள்ல ஒரு மாற்றம்,
இயேசு உங்களுக்குள்ளிருந்து பேசுவார். இயேசு உங்களுக்குள்ளிருந்து செயல்படுவார். அனுபவம் இல்ல, பார்த்து விட்டு போய்கிறதா அல்ல, சுமக்கிறவர்களா கேரியர் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ், கேரியர் ஆஃப் க்ளோரி. நீங்க சுமந்து கொண்டு உங்க வீட்டுக்குள்ள கால் வைக்கும் போது, இன்னைக்கு ராத்திரி உங்கள் வீட்டுக்குள்ள போராடி கொண்டிருந்த எல்லா போராட்டங்களுக்கும் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே ஒரு விடுதலை, அங்கே ஒரு விடுதலை, அங்கே ஒரு விடுதலை. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஜென்ம சுபாவங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அந்த விடுதலை வேணாமா? தேவனுக்கு பிடிக்காத குணங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். அவர் வெறுக்கிற சில காரியங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய கோபத்தை கொண்டு வருகிற சில முறைகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, இந்த ராத்திரி சொப்பனங்களை பார்ப்பீங்க. மூப்பர்களே, சொப்பனங்களை பார்ப்பீங்க. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் உங்களை நிரப்புவார். இப்பொழுது உங்கள் வீடுகளுக்குள்ளாக நீங்க அந்த பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போவீர்கள். உங்க வீடும் ஒரு பரலோகமாய் மாறும். உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் உலாவுவார். உங்க வீட்டுக்குள்ள வியாதி உலாவாது. உங்க வீட்டுக்குள்ள சத்துரு உலாவ மாட்டார். உங்க வீட்டுக்குள்ள டார்க்னஸ் உலாவது. உங்க வீட்டுக்குள்ள இருள் உலாவாது. இல்ல இல்ல, உங்கள் வீடுகளுக்குள்ள இயேசு உலாவுவார். இயேசு உலாவுவார். அவருடைய மகிமை உலாவும். அவர் தங்குவார், தங்குவார், தங்குவார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.